இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. பேராசை அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் ராகு தான். ஆசைகளற்ற துறவி அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் கேது தான். இந்த ராகு கேது பெயர்ச்சியால 12 ராசிகள்ல எந்த ராசிகளுக்கு அதிக நல்லது நடக்க போகுது, அப்படி இல்லைன்னா அதிக கெட்டது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம பேராசை அப்படிங்கிற அந்த ராகுவோட மாய வலைக்குள்ள சிக்கி பாதிக்கப்பட போற ராசிகள்லாம் எது, ஆசைகளே இல்லாம பற்றற்ற துறவியா எந்த ராசிகள்லாம் இந்த 1.5 வருஷத்துக்கு வாழ போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. எதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பயிற்சி இருக்கு இல்லையா, அதாவது மீன ராசியிலேருந்து இப்போ கும்ப ராசிக்குள்ளே ராகு வரப்போகிறாரு. 12 ராசிகளை பிறந்தவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பெரிய கெடுதலை செய்யாது, முடிந்த அளவுக்கு நல்லது தான் செய்யும். 12 ராசிகளுக்குமே செய்யும். நல்லது மட்டும்தான் கூட குறைச்சல், அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர தீமைகள் அப்படிங்கிறது எந்த ராசிகளுக்கும் பெருசாக நடக்காது. அது ஏன் அப்படின்னா, குருவின் பார்வையை பெற்று ராகு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் இருக்க போறார். அப்படிங்கிறதுனால 12 ராசிகளை பிறந்த எந்த ராசிகளுக்குமே ராகு பெரிய கெடுதலை செய்ய போறது கிடையாது. அடுத்ததான் நம்ம விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியலங்க. சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மாட்ரேட்டான சுமாரான, நல்லதும் இல்லாமல் கெட்டதும் இல்லாமல் 50% நல்லது 50% கெட்டதுன்னு ஒரு சுமாரான ஒரு கோச்சார பயிற்சியாக தான் இருக்குது. அது என்னன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த சனி குரு ராகு கேதுகள் இவங்க 3 பேரும் ஒன்று கூடி பேசி பிளான் பண்ணி இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு நம்ம நல்லதே செய்ய போகிறது கிடையாது, ஒரு சுமாரான பலன் தான் கொடுக்க போகிறோன்னு ஒன்று கூடி பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. சனி பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது, குரு பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது. 4ஆம் வீட்டில் ராகு இருக்காரு, 10ஆம் வீட்டில் கேது இருக்காரு. உங்களுக்கே தெரியும், 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகு பெருசாக கெடுக்க போகிறது இல்லை. குருவின் பார்வை பெற்றதுனால அம்மாவுடைய ஹெல்த்து, வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, ஹையர் ஸ்டடீஸில் போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு இது போல் எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. ராகு அதை நடத்தி வைப்பார். குருவின் பார்வை பெற்ற ராகு மற்ற ராசிக்கு பண்ணுறாரோ இல்லையோ, விருச்சிக ராசிக்கு மேஷ ராசிக்கும் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா உங்கள் ராசியோட ராஜயோகாதிபதியின் பார்வை பெறாரு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ராகுக்கு தனுசும் விருச்சகமும் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு ராகுவை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோ தேடி பார்த்தேன், யாராவது இந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்களான்னு பார்த்தா யாருமே சொல்லலை. என்னென்னா, விருச்சிக ராசிக்கு ராகு எப்பயுமே நல்லது செய்வார், தனுசுக்கும் ராகு எப்பவுமே நல்லது செய்வார். அது ஏன்னு ராகுவை பற்றி நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்லும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறது நல்லது. 10ல் ஒரு பாம்பாவது இரு, பாவியாவது இருந்து ஏதோ அஸ்ட்ராலஜியில் ஒரு லைன் சொல்லுவாங்க. அதனால் 10ஆம் இடமான அந்த கேந்திரத்தில் கேது இருக்கிறது நல்லது. தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், இது போல் நல்ல விஷயங்களை கேது கொடுப்பார். கும்பம் மகர தனுசுக்கு இந்த கேது பயிற்சி அவ்வளோ சாதகமான பயிற்சியாக இல்லைன்னு சொன்னேன். விருச்சிக ராசிக்கு இந்த கேது பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த கேது பயிற்சி நன்மைகள் செய்யக்கூடிய பயிற்சின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கெடுதல் செய்யாத ஒரு பயிற்சின்னு நான் சொல்லுவேன். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு கெடுதல் இல்லாத சேஃபாக கொண்டு போகிற ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். ஐயா சாமி, நல்லது கூட நடக்க வேணாம், கெடுதல் நடக்காமல் இருந்தாலே போதுன்ற மனநிலையில் தான் விருச்சிக ராசிக்காரன் கண்டிப்பாக எல்லாம் இருக்கீங்க. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னா, 100க்கு 75 மார்க் விருச்சிக ராசிக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன்.